டை அடிக்கிறாங்க. டை அடிக்கிறதுனால வந்து எதனால் கேட்குறாங்கன்னு கேட்டால், அந்த தலைமுடிக்கு மேலே டைன்னு ஒரு மை தானே அடிக்கிறோம்ல, அது அடிக்கிறதுனால என்ன ஆகும்னு கேட்டால் தண்ணி போய் படாது. அந்த கேள்வி காரணம் தான். உழு கூடுமான்னு கேட்குறாங்கன்னு கேட்டால், உழு செய்வதாக இருந்தால் உடம்பு அந்த கழுவப்பட வேண்டிய பகுதிகளில் சரி கழுவப்படணும், நினைக்கப்பட வேண்டிய பகுதி நினைக்கப்படணும். தலைமுடி பூரா டை அடிச்சிட்டான், இப்போ மை கையால் தடவுனான்னு சொன்னால் மயில தானே தடவுறான், முடியில் படாத. அதுக்கு தான் கேட்குறாங்க, தலைமுடிக்கு டை அடித்தால் உழு கூடுமா தொழுகை கூடுமான்னு கேட்குறாங்க. முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், தொழுகை உழு கூடுங்கிற விஷயத்தை அறிந்து கொள்வதற்கு முன்னாடி இதை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னது என்னன்னு கேட்டால், யூதர்கள் நசாராக்களும் இன்னல் யஹூத ஒன் நசாரா லா யஸ்புகுன, யூத நசாராக்கள் வந்து தலைமுடிக்கு தாடிக்கு சாயம் பூசுவது இல்லை. இப்போ காலி போகும், நீங்கள் அவங்களுக்கு மாறு செய்யுங்கள், தலைமுடி வெள்ளையாக வைக்காதீங்க, அதுக்கு நீங்கள் சாயம் பூசுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸு புகாரியில் 5899 ஹதீஸில் வந்திருக்கிறது. அதே மாதிரி வந்து நசையில் வரக்கூடிய ஹதீஸில் என்ன வருதுன்னா, கையுரு ஷைப, நிறையை மாற்றுங்கள், நிறைய காட்டாதீங்க, நிறைய இருந்தால் நிறைய மாற்றுங்கன்னா இந்த கலர் கொடுங்க. ஒலா தஷப்பஹு பில் யஹூத், யூதர்களுக்கு ஒப்பாக நடக்காதீர்கள் சொல்லிட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இதை செய்யுங்க, அது வலியுறுத்தி வேறு சொல்கிறாங்க. இது அபூபக்கர் உங்களுடைய தகப்பனார் அபூ குஹாஃபாவை கூட்டிகிட்டு வருவாங்க, வெள்ளையர்னு தலைமுடி இருக்கும், இவர் ஏன் இப்படி கொண்டு வர்றீங்க, மாற்றிட்டு வாங்கங்குவாங்க. அந்தளவுக்கு அந்த வெள்ளையாக இருக்கிறது ரசூலுல்லாஹ் வந்து விரும்பலை, டை அடிக்க தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த காலத்தில் மருதாணி சாயம் வேறு சில பொருள்களை வச்சு செஞ்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு சாயம் அது அடிக்கும் பொழுது ஒழு கூடாது என்றால் செஞ்சுருப்பாங்களே, எப்படி அடித்து உடனே கழுவுறது இல்லையே, டை அடித்தாங்கன்னா ஒரு வாரம் 10 5 நாளைக்கு இருக்குமே. அப்போ நீங்கள் சாயம் பூசி கொள்ளுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அந்த பூசின பிறகு ஒழு கூடாது என்றால் அதை பூச சொல்லி ஆர்டர் பண்ணியிருப்பாங்களா? அதனால் டை அடிக்கிறதுக்கு வந்து வலியுறுத்தப்பட்ட ஒரு காரியமாக இருக்கும் பொழுது அது ஒரு காலத்தில் என்ன செய்யாது, ஒழுவையோ தொழுகையோ பாதிக்காது. இன்னும் சொல்ல போனால் டைங்கிறது அது ஒரு மை தான், பெயிண்ட்டு தான் தண்ணியை தடுக்கும். நெயில் பாலிஷ் இருக்குன்னு வைங்களேன், அந்த நெயில் பாலிஷை பூசினோம்னா அது உள்ள தண்ணி போகிறத தடுத்துடும். ஒரு கைக்குட்டையில் நெயில் பாலிஷை ஊற்றி காய வச்சுட்டு அப்புறம் தண்ணி ஊற்றினா வெளியே இறங்காது. அந்த நெயில் பாலிஷ் பெயிண்ட் மாதிரி என்ன செய்ய நிற்கும். ஒரு அதே கைக்குட்டையை ஒரு மருதாணி சாயத்தில் முக்கிட்டு அப்புறம் அதில் தண்ணியை ஊற்றினா இறங்கும் தண்ணி. அப்போ தண்ணியை தடுக்கலை. இந்த சாயங்கள் வந்து தண்ணீர் ஊடுருவதை தடுக்க காணாம். அந்த நெயில் பாலிஷ் மாதிரியான ஒரு கடின பொருள்கள் இருக்குது பாருங்கள், அது தடுக்கும். அப்போ நெயில் பாலிஷ் போட்டால் ஒழுக்கூடாதுன்னு சொல்லலாம். ஏன் கூட சொல்லலாம், ஒழு செய்யும்போது நகம்லாம் நினைக்கணும், நகத்துக்கு மேலே பெயிண்ட் அடிச்சிட்டிங்க, நெயில் பாலிஷ்னால் தானே பெயிண்டை பூசிட்டிங்கன்னா அந்த தண்ணி அதில் படாது. தண்ணி படலைன்னு சொன்னால் தண்ணி படாட்டி ஒழுக்கூடாட்டி சேர்த்து தொழுகையும் கூடாது. அப்போ நெயில் பாலிஷு தான் அதுலேயும் வித்தியாசமாக அந்த சாயம் மாதிரி வந்துருச்சுன்னு சொன்னால், நெயில் பெயிண்ட் இல்லாத முறையில் இந்த மருதாணி மாதிரிலாம் கொடுக்குறாங்க, நெயிலுக்கு வந்து என்ன செய்கிறது, கலர் கொடுக்குறாங்க, அது தப்பு கிடையாது. அப்போ அடிப்படை என்னன்னு கேட்டால், இது ஒழுவை முறிக்கிறதுக்கோ தொழுகை முறிக்கிற மேற்றே கிடையாது, இது வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் கண்ணுங்கரையர் அடுப்பு கறி மாதிரி உள்ள கலரை தவிர்த்து கொண்டு பாக்கி எந்த கலரில் வேணாலும் செய்யலாம், நீங்கள் சாயம் போட்டுக்கொள்ளலாம், போட்டுக்கொள்ள நல்லது.